ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேஷ்விகா குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் காம்போ பார்க்கலாம். நாம் குக்கரில் எண்ணெய் சேர்த்துடலாம். ஜீரகம், லவங்கம், கல்பாசி, பிரிஞ்சி இலை, புலாவுக்கு தேவையானதெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ நறுக்குன வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சமாக வதக்கி கொடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாவை நல்லா நசுக்கி சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கலாம். வேக வச்ச ராஜ்மாவை இப்போ நம்ம ஆட் பண்ணிடலாம். நல்லா வதங்கினதும் தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துடலாம். நறுக்குன கொத்தமல்லி, புதினாவை சேர்த்துடலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். 1:2 ரேஷியோவில் நீங்கள் தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க. லேசாக தண்ணி கொதிச்சதும் நம்ம ஊற வச்சிருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். நம்ம இறக்கிடலாம். டேஸ்டான ராஜ்மா புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நாம் சைட் டிஷ்ஷாக கட்லெட் பண்ணிடலாம். கட்லெட்டுக்கு கேரட்டை நல்லா துருவி எடுத்துடலாம். வேக வச்ச உருளைக்கிழங்கு, பொடியாக நறுக்குன வெங்காயம், தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், ஜீரகத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கட்லெட்க்கு ஷேப் எடுத்துக்கோங்க. மாவை லேசாக தண்ணியில் கரைச்சிட்டு அதில் நாம் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் போட்டு பெரட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். தவாவில் எண்ணெய் சேர்த்துட்டு வறுத்துக்கலாம். நான் ஷாலோ ஃப்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம்.
நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு எல்லா பக்கமும் நல்லா குக் ஆகிற மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டான கேரட் கட்லெட்டும் ரெடி ஆகிடுச்சு. ராஜ்மா புலாவ், கேரட் கட்லெட் நல்ல ஹெல்த்தியான லஞ்ச் காம்போ. உங்களுக்கு இது பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.